எங்களுக்கு வாக்களியுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். தமிழ்நாட்டை வளமாக்குவோம். எலெக்ஷன் போலிங்காக என்னோடய சொந்த ஊருக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல இது நான் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் சும்மா விட போகிறதும் இல்லை. இப்படியெல்லாம் ஹுக் பாயிண்ட் போட்டால் வீடியோ நிறைய வியூஸ் போகும்னு சொன்னாங்க. பட் நமக்கு அது வேண்டாமே, டைரெக்டாக நான் உங்களோட கனெக்ட் ஆகிக்கிறேன். ஸோ நான் சொன்னது தான், எலெக்ஷன் போலிங்காக என்னோடய சொந்த ஊருக்கு வந்திருந்தேன். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண இடத்துல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அது என்ன சம்பவம் நீங்கள் பாருங்கள். ஓகே, 1000 தான் இருந்தாலும் சொந்த ஊர் தான் இல்லை. எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். நாளைக்கு தான் எலெக்ஷன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். பிரபு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான்ட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணான். ஆக்சுவலாக அவங்ககிட்ட சொல்லலை நான் இப்போ என்ன பிளான் வரேன்னு சொல்லிட்டு. அவன் பிளானை பார்த்துட்டான்னு வச்சுக்காமன் பயப்படுவான். இன்னொன்று என்னென்னா, கேமரா பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி வேறு. இதை அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை he is Mr. Prabhu. ஹாய் நண்பா. அதனாலதான் சொல்லல, உன்னோட கேமரா ஃபியர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வச்சு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? டாக்டர் சார் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். பார்த்துட்டு தூக்கி போட்டு கிளம்புமா. எப்படி இருக்கீங்க? ஓய் ஹாய் மச்சே. ஹாய் மச்சே. எப்போ வந்தேன்? காலைல தான்டா. அவன் வந்தான், சொல்லவே இல்லை வந்தது. சர்ப்ரைஸா இருக்கட்டும். சர்ப்ரைஸ். ஐயோ எதுவும் வேணாம், நான் ரிட்டர்ன் வரும்போது கூட சாப்பிட்றேன். போய் தான் வேணாம். ஓகேங்க வரோம். ஓகேம்மா, போயிட்டு வந்துடுறோம். ஓகே, பாய் பாய் பாய். ஓகேங்க. ஆமாம்மா. என்ன மச்சி, லவ் பண்ணுற பொண்ணை கூட ஈஸியாக வெளியே கூப்பிட்டு போயிடலாம் போல. இந்த கல்யாணம் ஆன குடும்பஸ்தனை வெளியே கூப்பிட்டு போகிறது கஷ்டம். எல்லாரும் மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணதுக்கப்புறம் சரி ஒரு நாள் தான் இருக்குது, விடிஞ்சா போலிங். ஸோ எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு தோண ஐடியா என்னென்னா, மேட்டுனாலே ஃபேமஸ் என்ன, மீன் தான். சரி மீன் எடுத்து ஒரு கடையில் கொடுத்து செஞ்சு எல்லோரும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போய் ஒன்றா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மேட்டூரில் மதியானம் கடைக்கு போனோம். மீன் அங்கே தான் எடுப்போம் எப்பயுமே. சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள். இதெல்லாம் வரும் 3 இல்லை 400 இன்னொன்று போடுங்க. பிரதர், கடல் மீன்லாம் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குதா? டேம் மீன். டேம், நம்ம ஒரு டேம். கட்லடா. அதெல்லாம் தெரியாத மச்சான், வறுத்து வச்சா சாப்பிடுவோம். அவ்வளோதான். தமிழ் தான் நிற்கிறேன்னு பார்த்து இது திறந்து பாரு கழுத்தை. இங்கே சேபாகு மச்சான் பளிச்சுன்னு இருக்குது. நாளுக்கு முன்னாடி காலையில்
எவ்வளோண்ணா கிலோ? கிலோ 200. பரவாயில்ல. சென்னையிலாம் மீன் எடுக்கணும் இஎம்ஐ போட்டு தான் எடுக்கணும் போல. ஃபிஷ்க்கு ஏன் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்து தெரியும்? இதான் மச்சான், அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் போகல. ஏன்னா அது ஃபிஷ்ஷு. ஆக்சுவலாக என்னன்னா அது இங்கிலீஷ் வேர்டு ஒன்று இருக்குது, ஃபிஸ்க்கு, FISC. அந்த வேர்டு தான் ஆக்சுவலாக வாட்டர் அனிமல்ங்கிறது தான் அதோட அர்த்தம். அதுதான் நாளடைவில் ஃபிஷ்ஷுன்னு மாறிடுச்சு. ஓகேண்ணா. வாட்டர் அனிமல் பரவாயில்லையே. இன்று ஒரு தகவல் 586. நீ சொன்ன 3 கிலோ வந்துச்சுடா. கரெக்டாக 3 இருக்குடா. அவர் சொன்னால கழிச்சது போக 3 தான் வரும்னு. ஓகே, வேஸ்டேஜ் போக பிளான் பண்ண மாதிரி 3. ஓகேண்ணா. ஆக்சுவலாக மேட்டூரில் ஃபேமஸு டேமிங் தான், ரோகு அண்ட் கட்லா. ஸோ பட் ஆனால் எனக்கு பிடிச்சது அரஞ்சா மீன். பட் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது கட்லா. இதை ஒரு மீன் கடையில் கொடுத்து செய்ய போகிறோம். செஞ்சு தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம். ஓகே, ஃபிஷ் எடுத்தாச்சு. அடுத்தது குக் தானே. அதுக்கு மேட்டூரில் ஒரு சூப்பர்பான இடம் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட், காஸ்ட் வைஸ், டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு போகிறாருல்ல, அவர் தான் கடை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு புட்டி, சும்மா ஒரு கடி. மச்சி மீன் சாப்பிட தெரியுமா உனக்கு? மீன் சாப்பிடுவியா? இப்படி சாப்பிட போறது மட்டும் பாருங்க சார். முள்ளுகள் தொண்டையில் மாட்டி போகிறா, பிஞ்சு உடம்புறா தொண்டையில். குழம்பு மட்டும் சாப்பிட்டுட்டு கம்முன்னு பொத்தனாப்புல இரு. ஏற்கனவே ஒரு வாட்டி மீன் முள்ளு மாட்டி சோத்தை உருட்டி உருட்டி வாயில் போட்டு அமுக்கிட்டு இருந்த ஹாஸ்டலில். ஹாஸ்டலில் போட்டாங்க. வெறி கொண்டு திங்கிறான். போட்டு நல்லா தொண்டையில் மாட்டிச்சு தொக்கா. சோத்தை உருட்டி உருட்டி வாயில் வச்சு அமுக்குன்னு அமுக்கி கண்ணு தண்ணி வந்து மனுஷன் தூங்கலை. அப்புறம் நைட்டு வெங்கடேஸ்வரா கிளினிக் கூப்பிட்டு போய் ஆமா போஸ்டர்ஸ் போட்டு நெம்பி எடுத்தாங்க. உள்ள போய் நல்லா சுயங்கின்னு குத்தி இருக்குது. சோமபானம், சுறாபானமா சூட்டு தணிக்கிறது ஒரு பானம் ரெடி பண்ணி சரியாரா. இல்ல மச்சான் மூஞ்ச பார்த்தா 2 நாளா சூட்டை தணிச்சு தான் நீந்திட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்ணாலும் சூடு தனிய மாட்டேங்குது. ஆமா சொன்னா பாத்தியாப்ப மூஞ்சி வச்சு கேமரா ஓடிட்டு இருக்குதுன்றாப்பா. நாளை பின்ன ஸ்டார் பிரபு 5 ஸ்டார் பிரபு அவர்களின் வீடியோ வெளியான பின்னணியில் யார்? சூப்பர் ஸ்டார் சார் வா மூஞ்ச காட்டுங்க. வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அப்போ மாறிட்டே இருக்கு. ஃபியூச்சர் ஸ்டாரு மூஞ்சி இப்பயே வெளியில தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டாப்புல. நீங்க தான் செய்றீங்களாண்ணா? ஒரு வீட்டில் வைஃப் வாங்கி வருவாங்க, ஒரு சீசன் டைமில் வருவாங்க. சரி அந்த டைமில் 2 பேர் பார்த்துக்குவாங்க. இதுதான் ஓனர் ராஜசேகர். ஆனால் கூப்பிட்றது வந்து சேக்கான்னு கூப்பிடுவாங்க. நேற்று வந்து சேக்கான தான் தெரியும். சேகர் தான் சேக்காவா? 5 பேர்த்துக்கு சாதம், மீன் குழம்பு. ஆக்சுவலாக இதில் 3 கிலோ இருக்கு. கேட்டுச்சு 3 கிலோவில் எல்லோட 1.5 கிலோ போடலாமா? இல்லை 1 கிலோ 2? ஏதோ ஒன்று போடு. நான் குழம்பு மீன்லாம் சாப்பிட மாட்டோம்பா. சரி, அப்போ 1 கிலோ குழம்பு போட்டுருங்கண்ணா. 2 கிலோ வந்து ஃப்ரை பண்ணிவிடு. நல்லா மசாலாம் ஒட்டி நல்லா கிறிஸ்பியாக இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் வர மாதிரி. அப்படியே இது வரைக்கும் யாரும் அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கு.
சிரிக்கிறீங்களே இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையா? ஓகேக்கா. சீக்கிரம் எடுத்து வைங்கண்ணா. மீன் வறுத்து போனே எவ்வளோ வச்சு உட்காந்துக்கிறீங்க. இல்லைடா நம்ம எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணா இப்படி வச்சு உட்காந்துருக்கேன். டேஸ்ட் பார்க்கணும்ண்ணா. நல்லா நறுக்கு சுருங்குதுப்பா. என்ன பண்றீங்க? அடடா. அது சுவை நாக்கில் நடனம் ஆடுதே ஆடுக்கணும். சூப்பராக இருக்குது. நிஜமாக தான் சொல்லலாம் சொல்லலை, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நல்ல மசாலா, கரெக்டாக உப்பு. ஒருத்த மட்டும் உள்ளே வரவே மாட்டேன். அப்படியே கேமரா திருப்பிடுங்க. கேமரா திருப்ப திருப்ப திருப்ப. இல்லை இல்லை சாப்பிடுங்க. மசாலா டேஸ்ட் தான் சூப்பர் மச்சான். எக்ஸ்போர்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு கேம் சாப்பிட்டுக்கலாம். ப்ரோ ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு கொண்டு வந்து வச்சாங்க, வறுத்த மீன். நாங்கள் ஏதோ கொடுக்கும்போது சொன்னால் மசாலாலாம் போட்டு கொடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஸ்மெல் வர மாதிரி கொடுங்கன்னு சொன்னோம். கொண்டு வந்து வச்சாங்க, டேஸ்ட் பண்ணோம். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரிப்பராக இருக்குது. சும்மா ஒன்று தான் டேஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு 10-15 பீஸ் உள்ள போயிடுச்சு. ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்னன்னா எடுத்துகிட்டு தோட்டத்தில் போய் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற பிளான் தான். சாப்பிட அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது, நிப்பாட்ட முடியல. இல்லை இந்த சைடு ஏன்னா அப்படி நல்லா இருக்குன்னா மீன் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வருது இங்கே. இல்லை நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். மசாலாலாம் எப்படி நீங்களே மசாலா எதுவும் ரகசியம் வச்சுருக்கீங்களா? இல்லை ரகசியம்னு சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மேலே ஆட் பண்ணிக்கும் கொஞ்சம். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ரெடிமேடாக மசாலா வருது, அதை நாங்கள் அதை கூட நாங்கள் எங்களோட இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா நறுக்கு சுருக்குன்னு இருக்கு. இஞ்சி பூண்டு போடுறது, அதில் கொஞ்சம் பட்டை, லவங்கம், சோம்பு, ஓகே, இந்த மாதிரிலாம் போடுவோம். இங்கே எப்போ வந்தாலுமே இங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவோம். காலையில் வருவோம், ஒரு 6 மணி 7 மணிக்கு இருப்போம் இங்கே. அது நைட்லேயே ஆர்டர் வந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு போவோம். மீன் எடுத்து கொடுக்கணும் இல்லை நீங்களே? மீன் நாங்களே எடுத்துருக்கோம். ரசம் சூப்பராக வச்சு கிளைமேக்ஸ் ஃபைனல் டச்சு வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கும். நினைவு சேகா ப்ரோ, சூப்பர் மீன். தேங்க்யூ. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வாங்க மறுபடியும் நாங்கள் வருவோம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். போலாமா? போமா. ஓகேங்க. கண்டு இருக்குது. அடிக்குது குளிர அடிக்கிற உச்சி வெயில் மண்டைய பொழக்குது, உனக்கு குளிர் அடிக்குது. என்ன தாண்டா அப்படி வாங்க போற? செஞ்சு போற வர என்ன பண்ற? ஸ்டேட் தானடா பிரபு. ஊரே ஒரே திருவிழா கோலமா இருக்கு. எலெக்ஷன்னாலே திருவிழா தான் போல. எலெக்ஷன்னாலே திருவிழாடா. தெரு தெருவா, வீதி வீதியா, ரேடியோ மைக் செட்லாம் கட்டிக்கிட்டு, பேனர் அடிச்சுக்கிட்டு, நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு, நல்லா வழக்கம். ஒரே குதூகலமா இருப்பாங்க. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா உனக்கு இரிட்டேட்டிங்கா இல்ல? நீ யாரு ஓட்டு போட போற? அத பத்தி பேசவே மாட்டேன்றே நீ. கேட்டேன் நான். எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குடா. ஏன்னா இந்த தடவை 4 முனை போட்டின்னு வேற சொல்றாங்க. ஸோ அது என்னதான் அந்த 4 முனை, யாருக்கு தான் ஓட்டு போறதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. மச்சி உனக்கு ஒரு வியூ இருக்கும்ல, ஏடிஎம்கே அதை பண்ணிக்கிறோம், இந்த சாதனை பண்ணிக்கிறோம் ஓட்டு கேட்குறாங்க. டிஎம்கே இப்போ என்ன பண்ணிருக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த 2 டிவிக்கு நாம் தமிழர் என்ன செய்ய போறோன்றத சொல்லி கேட்குறாங்க. இருக்குல்ல, யோசிச்சு நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது, ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏன் இதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது? ஒன்றும் மச்சான் போறோம்ல, அடுத்து அதான் வேலை. ஓகே, தோட்டத்துக்கு போனோடனே சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு முதல் வேலையை டிஸ்கஷன் பண்றோம். நாளைக்கு காலையில விரல் புரட்சியே பண்றோம். ஓகே, நங்கு நங்கு நங்குன்னு குத்துறோம் ஓட்டை. நங்கு நங்குன்னு குத்தாத, செல்லா ஓட்டாயிரம். ஒரே தடவை நங்குன்னு குத்துரு. பிறந்து வளர்ந்து இந்த பக்கம் நான் வந்ததெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வரேன். இத்தனைக்கும் இங்க நம்ம வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருமா இல்ல? ஒரு ஊர்ல என்னென்னலாம் இருக்குன்னு யார கேட்ட தெரியும்? யாரு கேட்கணும்? அந்த ஊர்ல இருக்கிற தொண்டுகளை கேட்ட.
கேமரா திருப்பு கேமரா திருப்பு. ஜாலியாக போயிட்டு இருந்த இடத்துல சீரியஸான சம்பவம் இப்போ தான் நடக்கவே ஆரம்பிச்சது. சரி, அர்ஜென்ட்டாக வருது, போயிட்டு வந்துடலாமா? வா போவோம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே, காற்று மலையில் ஸோ நைஸ். நல்லா ஃபுல் கட்டிட்டு நாளைக்கு ஓட்டு அன்னைக்கு படுத்து தூங்கிறதுங்கடா. ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் தான் முடியுது. இப்போ எலெக்ஷன்ற ஒரு ரீசன்னால வந்திருக்கோம். சும்மா வருவீங்களா? சொந்த ஊருக்கு அடிக்கடி வாங்கடா, சொந்த ஊரை மதிங்கடா. முதல்ல ஊரை விட்டு போனால் இது ஏதோ அத்தாந்தாரமாக இருக்கடா ஊர். சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அதான் ஊர் தான் முக்கியம் வந்துட்டல. இப்போ நான் ஒன்றும் உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகிங்க இல்லையே, ஊர் பாசம் இல்லாதவங்க இல்லையே. நான் என் பொழப்பு செலப்பெல்லாம் இந்த ஊர் தான் நினச்சி வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி புலம்பி அந்த ஊரில் என்னடா இருக்குது, நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க. ஏன் ப்ரோ இதெல்லாம் மீட் பண்ணுறீங்கல்ல? இங்கே வச்சுக்கோ, தள்ளி வச்சுக்கலாம். சாப்பாடு எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, கை வைக்கல, தள்ளி தள்ளி வச்சுது. அப்படி போட மூலையில் இருந்து தூக்கி அங்கே வைக்க முடியல, அவன் எக்கி இங்கே வைக்க முடியல. காலமான கிடச்சில தோட்டத்தில் இருந்து இதெல்லாம் அநியாயம்டாரு. ரசம் இங்கே ஊற்றுனதே கொஞ்சம் அங்கே வந்துருச்சு. நம்ம இங்கே எல்லாமே உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆனால் இங்கே சில ஆபத்தான ஜீவராசிகள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ இங்கே பாம்பு சட்டை. இது நான் பாம்பு நாங்கள் எங்கள் தோட்டத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் இருக்காது. புதுசாக வந்து எங்களுக்கு இது காட்டின பாருங்க. ஐயோ ஜர்க்கா வரும். ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன்டா. இவன் வேற வந்து உட்காந்து எங்க இருந்தா ஏதாவது உருவுறானே. நான் அதுதான் உன்கிட்ட தெளிவா கேட்டேன், மரத்து மேல இருக்கிறது ஏதாவது இருக்குமா, போய் மாங்காய் பொறிக்கிட்டுமா? ஒன்றும் இருக்காது. 10 மாங்காய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடாம விட்டுறாதரா. எவ்வளோ வீடியோஸ் ரீல்ஸ் பார்த்துக்கிறான். போவாங்க, மேலே தலை மேலே இருக்கும், பொட்டுன்னு மேலே விழும். ரொம்ப தேடுறான் பாரு. இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு. ஆக்சுவலாக இப்போ நம்ம காலடி தரம்லாம் கேட்டால் அது ஓடின்னு சொல்லுவாங்க தானே, நகர்ந்துரும்ல? இல்லை அது இங்கே எங்கேயாவது சோம்பேறித்தனம் பட்டு அப்படின்னு சொன்னா எப்படியா? ஏதாவது நல்லதா சொல்ல, நல்லதா சொல்லியா? இப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? அருமையான சாப்பாடு முடிச்சுட்டு பம்பு செட்டுக்கு போய்ட்டோம், கை கழுவுறோம். நாளைக்கு யாருக்கு ஓட்டு போட போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறோம், ஒரு விரல் பிடிச்சி பண்ணுறோம். ஓகே, எஸ். வா, இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு டேய் நாய் நக்கு நடந்தா பாகில அந்த பக்கம் தள்ளி வைக்கிறா. இவனால ஏதோ சீம் வந்ததுக்கு பாருங்க. என்ன மச்சான், ஏதோ எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது, நான் உங்களுக்காக கொடுக்குறேன், இந்த வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் நண்பா. திடீர்னு மரியாதையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது நம்ம தோட்டத்து பாசை அப்படிங்க. வாங்க போகலாம். வாங்க போகலாங்க மச்சான். நாளைக்கு எலெக்ஷன், யாருக்கு ஓட்டு போட போகிறோம், யாரை ஆட்சியில் உட்கார வைக்க போகிறோங்கிறது நம்ம இப்போ டிசைட் பண்ண போகிறோம். நாளைக்கு ஓட்டு போட போகிறோம். ஸோ நான் ஒன்று பேச போகிறேன், நீங்கள் எல்லோரும் ஒரு பார்ட்டி பற்றி பேசுங்க. நீ யாரை பற்றி பேச போகிற பிரபு? திராவிட மாடல் 2.0, எங்களோட ஆட்சி ஸ்டாலின். ஓகே பிரபா, நீயே? மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இரட்டை இலை. நவீன், நீயே? தமிழ் தேசியம் ஒன்றே எங்கள் நிலைப்பாடு. என்னடா டிவிகே. நீ ஏன் டிஎம்கே வேணும்னு நினைக்கிறேன்? டிஎம்கே இந்த 5 வருஷம் என்ன செய்யலைன்ட்டு இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இனிமே வர 5 வருஷம் இன்னும் சொற்பொழிவாக இருக்கும்.
இன்னும் இதோட வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரத்தில் நம்ம 2வது பெரிய மாநிலமாக இருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி 1 ட்ரில்லியன் பொருளாதாரங்கிறது நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது. அதனால் நம்ம திமுகவுக்கு தான் வழி நடத்தணும். நம்ம பொருளாதார வளர்ச்சி அடையும் போது நம்மளுடைய மக்களுடைய வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் அத்தனையுமே உயரும். இது என்னுடைய தாட்டு. நான் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். நீங்கள் ஏன் ஏடிஎம்கே வேணும்னு நினைக்கிறீங்க? அதாவது போன 5 வருஷம் ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஏடிஎம்கே பீரியடில் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ், ஏன் நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஏடிஎம்கே பீரியடில் வந்தது தான். அதை தவிர விவசாயிகளுக்கான நிறைய நலத்திட்டங்களை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கு. அதனால் நான் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நவனிதா, நீங்கள் என்ன நாம் தமிழருக்கு ஏன் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? ஸோ எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ நான் எதையுமே வந்து இலவசமாக நான் கொடுக்க மாட்டேன். ஸோ விவசாயத்தையும் இயற்கையும் நான் பாதுகாப்பேன். அதுமாரி மருத்துவத்துக்கும் எஜுகேஷனுக்கும் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுப்பேன் நான். அதனால் நான் தமிழருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டிவிக்கே பற்றி? ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறீங்க ஓகே, பட் எனக்கு என்னென்னா உங்களோட நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அதில் வேறுபடுது. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, புதுசாக யாராவது ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறேன். புதுசாக நிறைய பேர் வந்தாலும் எனக்கு டிவிக்கே மேலே உள்ள மோகங்கிறது அதிகம். அது எல்லாரும் சொல்கிறது சினிமா மோகம்னு சொல்லுவாங்க. சினிமா மோகம் கிடையாது. என் சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கலையா, கமல் கட்சி ஆரம்பிக்கலையா, ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆரம்பித்தது அவர் பேசுகிற விதம், கொண்டுட்டு போகிற விதம், கொள்கைகள், இப்போ தேர்தல் வாக்குறுதிகள், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து டிவிகேக்கு தாங்கண்ணா எங்கள் ஓட்டுங்கண்ணா. ஒரு வழியா காரசாரம் விவாதத்துக்கு அப்புறம் ஒரு அடிதடி மட்டும்தான் நடக்கலை. ஸோ அந்த அளவுக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ எங்களுக்குள்ள யாருக்கு ஓட்டு போட போகிறோங்கிறது நமக்குள்ள பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். அந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். ஓகேவா? நமக்குன்னு ஒரு ஜனநாயக கடமை இருக்குது. அந்த கடமையை நம்ம எப்பயுமே ஆற்றணும். நம்ம இந்த தடவை போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஒரு புரட்சியை நம்ம பண்ண போகிறோம். நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா பெரிய சம்பவம் அது எதுன்னு பில்டப் கொடுத்தேன், எது நடக்கலைன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக அந்த வீடியோ மட்டும் போட்டிருந்தேன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால தான் அது போடலை. பட் ஆனால் இதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை இந்தளவுக்கு சீரியஸாக போகும்னு சொல்லி. பட் பெரிய காரசார விவாதம் தான், அடிதடி சண்டை மட்டும்தான் நடக்கலை. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் எடுத்துட்டோம். யாருக்கு ஓட்டு போட போகிறோம், ஆட்சியில் உட்கார வைக்க போகிறோங்கிற ஒரு கன்க்ளூஷன் நாங்கள் எடுத்தாச்சு. ஸோ அந்த ஒரு விரல் புரட்சியை நாங்கள் பண்ணிட்டோம். எங்களோட ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றிட்டோம். நீங்களும் ஆற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த போலிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான போலிங். அதை நம்ம 4th அன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது அர்ஜுனா. bukan talk yang dengan draft adulan job so we can jabul bukan job.